ஒண்ணு கூடி எல்லாரும் உட்கார்ந்து கதை பேச ஆரம்பிச்சிட்டாளுங்க. இவ்வளவு தனியா உட்கார்ந்து மாமியாரை பத்தி தானே கோல் சொல்லி கொடுப்பாளுங்க. நல்லா இப்படி ஓரமா நின்னு என்ன பேசுறாளுன்னு கேட்போம். சொல்லி வாய மூடல அதுக்குள்ள என்ன பொண்ணு புரிஞ்சது. ஆத்தாடி நம்ம அத்தை தான் வந்திருக்காங்க. ஏன் இப்படி வாய பொளந்துட்டு நிக்க? சரி உங்க அத்தைய பத்தி ஒரு 4 வார்த்தை சொல்லுங்க பாப்போம். இக்கு அவங்கள பத்தி சொல்ல வார்த்தையே இல்லங்க. அவ்வளவு ஒரு தங்கமான மனுஷனா பாருங்களேன். இக்கு இந்த சில்பா இருக்கல அவ எந்நேரம் வாட்ஸ்அப்ல இந்த ஸ்டேட்டஸ போட்டு ட்ரெயின் விட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன் சின்ன பொண்ணு நம்ம தெருவுல யார் சில்பான்னு இருக்காங்க? அப்படி யாரும் இல்லையே பே. இக்க அதான் இந்த பக்கத்து வீட்டு மீனா அக்கா இருக்காங்கல்ல அவங்க தான் சில்பா. ஏன்டி சின்ன பொண்ணு அவங்க பேர் சில்பான்னு வச்சிருக்க? ஐயே கதை தெரியாதா உங்களுக்கு? அன்னைக்கு ஒரு நாள் முடிய வெட்டிட்டு வந்து சிலுப்பு சிலுப்புன்னு ஒரே சிலுப்பி சிலுப்பி காமிக்காதுக்கு. என்னமோ அவங்க மட்டும் தான் இந்த உலகத்திலேயே முடி அழகா வெட்டின மாதிரி. அதுக்கு தான் அவங்க பேர் சிலுப்பான்னு வச்சிட்டேன் பாருங்க. எப்படி நல்லா இருக்குல்ல? உங்களுக்கு 4 முடின்னு பேர் வச்ச மாதிரி அவங்களுக்கு சிலுப்பான்னு பேர் வச்சிட்டேன். எப்படிக்கு? சின்ன பொண்ணு தேவையில்லாம பேசாத. ஆமா 4 முடி அமைதியா கடை. அவங்க மக எப்ப பார்த்தாலும் ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டே இருக்கு. ட்ரெயின் விடுற மாதிரி அவ்வளவு ஸ்டேட்டஸ் வைக்கிறா. அவ ஒரு குட்டி சிலுப்ப. அது சரி சின்ன பொண்ணு வாட்ஸ்அப்னா என்னது? இக்க சின்ன பொண்ணுக்கு வாட்ஸ்அப்னு சொல்ல தெரியல பாருங்க. வாட்ஸ்அப்னு இருக்கா. என்னையா கிண்டல் பண்ற சின்ன பொண்ணு? உனக்கு தேவைதான் இது. நம்மளுக்கு வாட்ஸ்அப்ல வர மெசேஜ் பார்க்கவே நேரம் இல்லையா? வீட்ல வேலை பார்க்கறது யாரு? நம்ம தானே. அவளுங்களுக்கு வேற வேலை வெட்டி இல்ல. அதுக்கு தான் இப்படி பண்ணிட்டு இருக்காளுங்க. ஆமாக்கா நான் ஸ்டேட்டஸே பார்க்க மாட்டேன் பாருங்க. எப்பயும் ஃபியூட்ல போட்டுருவேன். ஏக்கா என்னதுக்கா ஃபியூட்டா? அப்படினா இது சின்ன பொண்ணு அது ஃபியூட் டி. இந்த நம்ம ஸ்டேட்டஸ் யாருமே தெரியாத மாதிரி வச்சிரலாம் பாரு. அவங்க போறது நமக்கு தெரியாதுல. அதான் ஃபியூட். அப்படியாக்கா? அப்படிலாம் வைக்கலாமா? சரி சரி நாளைக்கு என் போன்ல வச்சுட்டாங்க என்ன? சரி சின்ன பொண்ணு. நம்மளே என்னத்தையும் ஒண்ணு அடிச்சு விடுறோம். அவளுக்கு இதுல வச்சு வர தரணுமா? இந்த மாதிரி கதை பேசி எத்தனை நாள் ஆயிட்டு என்ன? ஆமாக்கா வீட்ல இந்த மாமியார் கிளவி இருக்கும்போது எங்கிட்ட குடி கதை பேச அவங்களுக்கு சோறாக்கி போடவே நேரம் கரெக்டா இருக்கு. ஆமா 4 முடி கரெக்டா தான் சொல்றேன். அதேதான் சரி. அக்கா வந்து எவ்வளவு நேரம் நின்னுகிட்டே இருக்கேன். கால் வலிக்குமே அக்காக்கு. அதெல்லாம் யாரும் யோசிக்கிறது இல்ல. உட்காருங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்களா? ஏக்கா நீங்க உட்கார்ந்தாலும் ஒண்ணுதான் நின்னாலும் ஒண்ணுதான். ஒரே வசதி தான் இருப்பீங்க பாருங்க. ஆமா அதனால எங்களுக்கு வித்தியாசம் தெரியல. உங்களுக்கு இடம் தானே வேணும். இருங்க நான் தரேன். இது சின்ன பொண்ணு சும்மா இரு. இங்க இருக்க இத்தனைக்கான இடமே போதுங்க. உட்காருங்க. சின்ன பொண்ணு உனக்கு அறிவே இல்ல. இக்கு அதெல்லாம் சரி. நம்ம வீட்ல நம்மள இவ்வளவு நேரம் விட்டு வச்சிருக்காங்களே. நம்ம மாமியார்கள் மோப்பம் பிடிச்சு வந்தாலும் வருவாளுங்க சரியா? அதனால நான் உங்களுக்கு ஒரு கோடு வேடி சொல்றேன். ஐயா சின்ன பொண்ணு என்னாயிட்டுமா இருமற? ஐயோ என்னாயிட்டு? ஐயே 4 மணி ஏன் மேல உனக்கு அவ்வளவு பாசமா? இதுதாண்டி நம்ம கோடு வேடு. திடுத்து இப்படி வந்து நிப்பாங்க. அந்த நேரம் பார்த்து உங்க மாமியார் வந்திருக்காங்கன்னு சொல்ல முடியாதுல. இப்படி இருமனா நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும் சரியா? ஏக்கா என்ன சரியா? சரி சின்ன பொண்ணு. சப்பப்பா குறுக்கலாம் என்ன வலி கடுக்கு பாருங்க. அவ்வளவு துணியும் கையாலே துவைச்சு போட்டுருக்கேன்க்கா. ஏன் சின்ன பொண்ணு வாஷிங் மிஷின் இருக்குல்ல அதுல துவைக்க வேண்டியதானே? அட போங்க வாஷிங் மிஷின்ல துவைச்சு அழுக்கும் போக மாட்டேங்குது ஒரு அளவும் போக மாட்டேங்குது. நல்லா ஒண்ணு கூடி எல்லாரும் உட்கார்ந்து கதை பேச ஆரம்பிச்சிட்டாளுங்க. இவ்வளவு தனியா உட்கார்ந்து மாமியாரை பத்தி தானே கோல் சொல்லி கொடுப்பாளுங்க. நல்லா இப்படி ஓரமா நின்னு என்ன பேசுறாளுன்னு கேட்போம். சொல்லி வாய மூடல அதுக்குள்ள என்ன பொண்ணு புரிஞ்சது. ஆத்தாடி நம்ம அத்தை தான் வந்திருக்காங்க. ஏன் நாளை இப்படி வாய பொளந்துட்டு நிக்க? சரி உங்க அத்தைய பத்தி ஒரு 4 வார்த்தை சொல்லுங்க பாப்போம். இக்கு அவங்கள பத்தி சொல்ல வார்த்தையே இல்லங்க. அவ்வளவு ஒரு தங்கமான மனுஷனா பாருங்களேன். ஓஹோ அப்படியா? ஆமாக்கு தங்கம்னா தங்கம். அப்படி ஒரு தங்கம். எப்படி ஒரு தங்கம் கொஞ்சம் சொல்லு பாப்போம். அது எப்படினா கல்லுல எடுத்து கரகரகரன்னு தேய்ச்சா கூட அந்த தங்கம் கரையாதுக்கு. ஆத்தே 4 முடி போதுமா? என்ன போடுற? என் மருமக எவ்வளவு பெருமையா என்ன பத்தி பேசிட்டு இருக்கா. எவ்வளவுதான் அவளை திட்டினாலும் அடிச்சாலும் வெளியே வந்து நம்மளை பத்தி பெருமையா பேசுறா பாரு. இதுதான் நல்ல பிள்ளைக்கு அழகு. எப்படி 4 முடி சண்டை வந்தா எங்க கிட்ட உங்க அத்தைய பத்தி கோல் சொல்லுவியே. அவங்கள வர கோவத்துக்கு மோரை பிடிச்சு கல்லுல உரசணும்னு அந்த மாதிரியா? இக்க நான் எப்படி அந்த மாதிரில சொன்னேன்? இல்லம்மா சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன் பாரு. அதான பார்த்தேன். உங்க அத்தைக்கு 32 பல்லும் தெரியுதுக்க. இப்படி சின்ன பொண்ணு நம்ம ஆக்டிங் சூப்பரா. சூப்பர் போங்க. ஏன் 4 முடி வேற எதனாச்சும் சொல்ல உங்க அத்தைய பத்தி கொஞ்சம். இக்க இப்படி ஒரு மாமியார் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணுங்க. காலையில என்ன எழுப்பவே மாட்டாங்க பாத்துக்கோங்க. ஆனா கோழி கூவுதோ இல்லையோ அலாரம் அடிச்ச மாதிரி அவங்க எந்திரிச்சு உட்காருவாங்க. 5 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க. ஏன் 4 முடி கோலம் போடவா? இக்க நீங்க என்ன கோலம்
எல்லாம் போட மாட்டாங்க எக்க அதெல்லாம் இல்லக்க. நல்லா கொதிக்க கொதிக்க ஒரு திக்கான காஃபிக்கா. இந்த பெட் காஃபி இல்லன்னு வச்சுக்கோங்க, தரையில காலே வைக்க மாட்டேன்னு எங்க மாமிக்கு தெரியும். அப்ப வேற எதுல காலை வைப்பீங்க? உங்க மாமியார் மூஞ்சிலையா? எக்க சும்மா இருங்க. இந்த மாதிரிலாம் எங்க மாமியை பத்தி சொன்னீங்கன்னா கோவம் வந்துடும் பாத்துக்கோங்க. ச்சே, எவ்வளவு ஒரு பாசமான பிள்ளைமா இவ. காஃபிய வச்சுட்டு மருமகளே அந்த காஃபிய குடிச்சிட்டு முழிச்சிட கூடாது, அப்படியே தூங்கிட்டே இருக்கணும் சரியா அப்படின்னு ரொம்ப பாசமா சொல்லிட்டு போவாங்க. நானும் 11 மணிக்கு எந்திப்பேன் பாருங்க. எந்திரிச்சிட்டு காலையில சாப்பாடு முடிச்சிட்டு நாடகத்தை பாப்பேன். சரி, நாடகம் கீடகம் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டு தானே 2 மணிக்கு மத்தியானம் சாப்பாடு. அதை யாரு செய்வா? எக்க என்ன கதை கேக்குறீங்க நீங்க? எல்லா வேலையும் எங்க மாமி தாங்க செய்வாங்க. இப்படி ஒரு மாமியார் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் போலே. ஆமா இருங்க, இன்னும் கதை முடியல. 2 மணிக்கு சாப்பிட்டு கீப்பிட்டு முடிச்சிட்டு ஒரு 6 மணி வரை ஒரு நல்ல தூக்கம் மறுபடியும். சரி, நல்லா தூங்கி கீங்கி முழிச்சிட்டு மறுபடியும் ஒரு காஃபிக்கு எங்க மாமி எனக்கு காஃபி எடுத்துட்டு வந்து தருவாங்க. மருமகளே பெருக்கெல்லாம் கூடாது சரியா, நானே பெருக்கிப்பேன், நீ நல்லா தூங்குமா அப்படி சொல்லிட்டு போவாங்க. இப்படியாக்க சொல்லுவாங்க உங்க மாமியாரு. ஏட்டி இரு. இதுக்கப்புறம் டான்னு 8 மணிக்கு நைட்டு சாப்பாடு எல்லாத்தையும் முடிச்சிட்டு தூங்க போயிருவேன். எங்க மாமி பாத்திரத்தை விளக்கி கவுத்திட்டு 12 மணி ஆயிருங்க. அவங்க தூங்கவே பாவம் அவங்க. அம்மா நம்ம மருமக எவ்வளவு பெருமையா சொல்றா நம்மளை பத்தி. உங்களுக்கு இப்படி ஒரு மாமியார் கிடைச்சதா சொல்லுங்க. எனக்கு இப்படி ஒரு மாமியார் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணுங்க. இன்னும் 7 ஜென்மம் வந்தாலும் இவங்க தான் மாமியாரா வரணும். நான் டெய்லியும் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் பாருங்க. ஓ இதெல்லாமா, சரி சரி. மருமகளே வந்து சாப்பிட்டு போமா, அத்தை இன்னைக்கு சமையல் பண்றேன் சரியா? சரி தே. என்ன உங்க அத்தை வந்து ரொம்ப பாசமா பேசிட்டு போறாங்க? வேற என்ன சின்ன பொண்ணு, இவ்வளவு நேரம் எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுட்டு இருந்திருப்பாங்க, அதுக்குதான் இவ்வளவு பாசம். பாவங்க, நான் சொன்னது போயின்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் சமைக்கட்டும் அவங்க.